ரொம்ப பேசுனாங்க சொல்லுவாங்க, பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன், அளவா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசுறது என்னமோ நாக்கு தானே, திட்டு வாங்குறது பல்லு. அப்போ பல்லு திட்டு வாங்குது, நாக்கு பேசுது. அதே மாதிரி உணவு பதார்த்தங்களை நல்லா மென்று கொடுப்பது நான் பல்லு. ஆனால் நல்லா ருசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டி சாப்பிட்றது நாக்கு. கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது நாக்கு தாங்க. பல்லு சீக்கிரம் கீழே விழுந்துரும், இல்லை கூசும், இல்லை உடஞ்சிரும், ஏதோ ஒன்று ஆயிடும். அப்போது இந்த உலகத்தில் வலிமையானது நல்லதா மென்மையானது நல்லதான்னா, மென்மையான நாக்கு தாங்க நீண்ட காலம் நம்மளோட சாகிற வரைக்கும் துணையாக இருக்குது. ஆனால் வலிமையான பல்லு சீக்கிரமாக விழுந்துருது. அதனால் வலிமையை விட மென்மையாக இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மென்மையான சொற்கள், மென்மையான செயல்களின் மூலம் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நீண்ட நாள் வாழ முடியும்.